அதே மாதிரி நம்மளுடைய அடியார்களில் நாளைக்கு நம்ம பார்க்கலாம். இல்லைன்னா அந்த முடியினோட ஐயா கூட ஜெயவரன் ஐயா கூட சொன்னாங்க, என்ன பண்ணியிருந்தாலும் கொடுங்கய்யான்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த ஐயா இவங்கெல்லாம் ரெண்டு பக்கமும் அந்த தேர் திருவிழா வர மாதிரி கயிறை வந்து நம்ம இந்த பக்கம் கட்டி கயிறுக்குள்ளே வராதபடி சிவபெருமான் பவனி தேர் வருகிற மாதிரி இரண்டு பக்கமும் நம்ம கயிறுகளை வந்து பிடிச்சிக்கிட்டு ஒரு 30 அடிக்காவது கயிறை பிடிச்சிட்டு நின்னாங்கன்னா பவனி வரவதற்கு இந்த ஊரோட போகிறதுக்கு நமக்கு அது ஏதுவாக இருக்கும். ஏன்னா எல்லாம் கும்பலாக வந்து ஒரே கும்பலாக நிற்பாங்க. இரண்டு பக்கமும் கயிறை பிடிக்கிற மாதிரி வடம் பிடிக்கிறாங்க இல்லையா, அந்த உள்ள வராத மாதிரி போலீஸ் கயிறு பிடிப்பாங்க. எப்படி நம்ம போலீஸ் பாதுகாப்பு கேட்டிருக்கோம், அதனால அவங்க ஒரு வேறு நிறைய வருவாங்கன்னு நினைக்கிறேன். போலீஸ் பாதுகாப்பு கோலாட்டம் சொல்லியிருந்தீங்கன்னா அதான் இந்த திருவாசகம் வேண்டி வந்ததுக்கு முன்னாடி கோலாட்டம் மகளிருடைய கோலாட்டம் வந்து வரும். அந்த கோலாட்டத்தில் கலந்துக்கூடிய மகளிர்கள் அதற்கு தலைவியாக நம்ம யாரை நம்ம போகிறது நம்ம பார்த்து நாளைக்கு முடிவு பண்ணிக்கலாம். அதனால இது முழுக்க பவனி வந்து எல்லோரும் ஒட்டுமொத்தமாக நம்ம அந்த மண்டபத்துக்குள்ள நுழையும் தருவாய் இந்த இவங்கெல்லாம் போயிடுவாங்க. அந்த 51ஆவதாக இருக்கக்கூடிய கூத்தபிரான் மணிவாசகரை உற்று நோக்குகிறார். மணிவாசகர் அந்த கூத்தபிரானை உற்று பார்க்கிறார். கண்டது உண்டன்னை கண்டது எந்தன்னை. அந்த மண்டப நுழைவாயில் மணிவாசகரும் கூத்தாட கூத்தபிரானும் கூத்தாட இருவருமாக ஆனந்த நடனம். அந்த இடத்துல ஒரு 5 நிமிஷம் கைலாய் வாசல் மத்தியில் முழங்க மலர்களால் மழையாய் பொழிய அந்த தருணம் கைலாயத்தில் இருக்கக்கூடிய காட்சியை நாம் கண்ணார காணுமாறு நம்ம காணணும். அந்த மண்டப நுழைவாயில் நம்ம வந்து இந்த ஊரோட தொடங்கக்கூடியது வந்து நல்லவன்பாளையத்தில் பிடிசி டிப்போ பக்கத்தில் உச்சிப்பிள்ளையார் கோயில் என்ற விநாயகர் கோயிலுக்கு தான் நம்ம அந்த ஊரோட நம்ம விநாயகர் ஆலயத்திலிருந்து தான் நம்ம தொடங்க போகிறோம். அதனால் அந்த அந்த நுழைவாயிலில் அவங்க 2 பேர் நடனம் புரிகின்ற காட்சி எல்லோரும் முண்டி அடித்து அங்கே பார்க்கணுன்றது இல்லை. நம்ம 4 இடத்துல எல்இடி டிவி வைக்கிறோம். 8க்கு 12 பெரிய பெரிய டிவிகள் நம்ம தொலைக்காட்சிகள் விற்கிறோம். அந்த பெட்டியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து பார்த்தா கூட அந்த காட்சி வந்து உங்களுக்கு எல்லோருக்கும் பார்த்து ரசிக்கிற மாதிரியான கும்பலில் தெரியாது. அந்த நடன காட்சி டிவியில் நம்ம ஒளிபரப்பு பண்ணுறது மகளிர் 4 டிவியில் பெரிய டிவி வச்சுருக்கோம். முழுக்க மண்டபம் முழுக்க சாப்பிட்ற இடத்துல வெளியே அந்த பக்கம் வந்துட்டு அதனால் அடியார்கள் எல்லாம் அந்த இடத்துல பிரிஞ்சிருந்து கூட அந்த காட்சியை நம்ம பார்க்கறது ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம தயார் செய்திருக்கிறோம். இதெல்லாம் முடிந்ததுக்கப்புறம் கூத்தபிரானும் மணிவாசகரும் அரங்கத்தின் மேலே போய் அமர போகிறது. அதில் போய் நிகழ்ச்சியை நம்ம தொடங்க போகிறோம். அரங்கத்தில் கதாநாயகியாக இவங்க 2 பேரும் போய் அமர்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த காட்சி அதுக்கப்புறமா தான் நம்ம அரங்கத்தில் நிகழ்வுகள் தொடங்க போகிறோம். இதுதான் நம்ம தொடங்க போகிற நிகழ்வு. இப்போ நம்ம ஊரகத்தில் போக்கிய குழுக்களை சொல்லியாச்சு, முன்னாடி வரவர்களுக்கான நிலையை சொல்லியாச்சு, எங்கெங்கே தங்க போகிறாங்க, நம்ம எங்கெங்கே வச்சுருக்கணுன்ற இதுவும் அறிவிப்பு கொடுத்தாச்சு. இதை தாண்டி நம்ம இதுக்கப்புறமா நம்ம செய்ய வேண்டியது உணவு மட்டும்தான். நம்ம மண்டபத்தில் எல்லாரும் உட்காந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உணவு, மோர், கூழ், ஐஸ்கிரீமு இது எல்லாம் அங்கே கொடுத்துட்டே இருப்பாங்க. அதனால் யாருக்கு என்னென்ன வேணுமோ அங்கே போய் வாங்கி கொடுத்துட்டே இருக்கலாம். 2 நாள்ல கூழும் மோரும் கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்புறம் 20ஆம் தேதி மட்டும் ஐஸ்கிரீம் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் யார் எதை வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். யாரும் வீட்டுக்கு போய் சாப்பிட்ற 4 ஐஸ்கிரீம் வாங்கி பேக்கில் வச்சிடாதீங்க. அவங்க வந்துட்டு அங்கே சாப்பிட்றதுக்கு வாங்கி சாப்பிடுங்க. அதனால யாரும் வந்து நமக்கு தேவை என்ற நிலை யாரும் செய்யாமல் மற்றவர்களுக்கு எல்லோருக்கும் பருகுமாறும் நீங்கள் வழிவிட்டு, குறிப்பாக ஜீவசனேசன் ஐயா அவர்கள் சொன்னாங்க. குறிப்பாக நம்ம ஏற்கனவே இதை பல முறை சொல்லியிருக்கோம். நம்ம அடியார்கள், நம்மளுடைய திருவண்ணாமலை திருப்பரத்துறை அடியார்கள், நீங்கள் செய்ய வேண்டியது யாரை பார்த்தாலும், நாயை பார்த்தா கூட நீ சாப்பிட்டியா நாய, நீ சாப்பிடலையா, நீ போய் சாப்பிட்டு நாய் சாப்பிட்டீங்களான்னு தான் கேட்கணும். நாய் சொன்னா அது கோச்சுக்கும். அதனால ஒரு நாய் பார்த்தா கூட நாயா பார்க்காம அனைவரையும் அங்கே ஆன்மாவா பாருங்க. யாரையும் சும்மா நல்ல பேருக்கு இருக்கிறவர்கள் அவர்கள் மட்டும் சாமி நீ சாப்பிட்டீங்களா, சாமி நீ சாப்பிட்டீங்களா மேடையில் இருப்பவர்களையோ இந்த பிஜேபி அவர்களை மட்டும் கேட்காமல் மற்ற அனைவரையுமே யாரை பார்த்தாலும் என்னப்பா இப்பதான் கேட்டேன், அங்க இருக்கும்போது கேட்டீங்க மறந்துட்டப்பா, நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க. திருப்பி நீங்க பார்ப்பவர்கள் அத்தனை பேரும் உங்க திருவாயிலிருந்து மலர்வது
அந்த 2 நாட்கள் சாப்பிட்டீங்களா, நீங்க சாப்பிட்டீங்களா, நீங்க சாப்பிட்டாலும் சாப்பிடுங்க. சாப்பிட்டாலும் பரவாயில்ல. அது 2 நாள் அந்த பழக்கம் பார்த்தீங்கன்னா மறுநாள் உங்க வீட்டுல தூங்கும்போது சாப்பிட்டீங்களா இல்லையா, சாப்பிட்டீங்களா இல்லையா, அதே வார்த்தை தூக்கத்தில் கூட பெணாக்கிற அளவுக்கு உங்க வார்த்தைகள் அத்தனை முறை அந்த 2 நாளும் உச்சரித்தே இருக்கணும். அந்த உச்சரிக்கக்கூடிய தன்மை எல்லாரும் இப்படி ஒரு உபசரிப்பு நம்ம அந்த போனதுக்கப்புறம் அண்ணாமலையில கிடைச்சிருக்கோம். சாப்பிட்டாங்களோ சாப்பிடலையோ, ஆனா நீங்கள் கேட்கிற வார்த்தை அவர்களுக்கு சாப்பிட்டதை போல ஒரு உணர்வு, அந்த அன்பு வந்து அவர்களை மெய்மறக்க செய்யும். அதனால் அந்த வார்த்தைகளைத்தான் நம்ம அனைவருமே நாம சொல்வது அவர்கள் இல்லாம பிறரையும் சொல்ல வேண்டும். இப்ப யாரெல்லாம் உங்க கூட கூப்பிட்டு வரீங்களோ அவங்க எல்லாரையும், ஏன்னா இப்ப நீங்கெல்லாம் கூட்டத்துக்கு வந்து கொஞ்சம் கூச்சம் இல்லாம பேசுவீங்க. புதிதா வருபவர்கள் அதை கேட்பதற்கு தயக்கம். சாப்பிட்டீங்களான்னு இப்ப முன்ன பண்ண தெரியாதவங்க போய் நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்பதற்கு தயக்கம் கொண்டது.